நெல்லை மாவட்டத்தில் 6 இடங்களில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அறிவரசுவிடம் கேட்கலாம். அறிவரசு, தற்போது மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி எந்த அளவுக்கு நிறைவு பெற்றிருக்கு, விவரம் என்ன? அதாவது இன்று காலை முதலே நெல்லை மாவட்டத்தில் 6 இடங்களில், அதாவது வேளார்குளம், இலந்தைக்குளம், பலவூர், பாரதி நகர், கொண்டா நகரம், கோடகநல்லூர் ஆகிய பகுதிகளில் கொட்டப்பட்ட அந்த குப்பைகள், அதாவது மருத்துவ கழிவுகள் மற்றும் கழிவுகளை இன்று கேரள அரசு அதிகாரிகள் தலைமையில் அகற்றும் பணிகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. 6 இடங்களிலும் சுமார் 3க்கும் மேற்பட்ட ஜேசிபிக்கள் ஒவ்வொரு இடங்களிலும் லாரிகள் மூலம் அந்த கழிவுகளை ஏற்றி வரும் பணிகள் தான் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கழிவுகளை பொறுத்தவரை கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் சார் ஆட்சியாளர் பட்ஜி தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 8 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த கழிவுகள் அனைத்துமே இன்று மாலைக்குள்ளே அகற்றப்படும் என அந்த அரசு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகள் அனைத்தையுமே லாரிகளில் கேரளாவில் ஏற்றி செல்லப்பட்டு அங்கு இங்கு மக்கும் குப்பை, மக்காத குப்பை என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவைகள் மீண்டும் எரியூட்டப்படும் என கேரள சுகாதாரத்துறை அலுவலர் கோபகுமார் நம்மிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த குப்பைகள் சம்பந்தமாக இதுவரை 6 வழக்குகள், அதாவது சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகளும், அதே மாதிரி சீதர்பநல்லூர், முக்கூடல், முன்னீர்பள்ளம் ஆகிய பகுதிகளில் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுவரை 4 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது மனோகரன், மாயாண்டி இவங்க 2 பேர் இந்த குப்பைகளை கேரளாவிலிருந்து எரிவதற்கு ஒரு தரகராகவும், அதே மாதிரி இதை எரியூட்டுவதற்கு உதவி செய்ததாகவும் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லத்துறை என்பவர் ஓமனூரை சார்ந்தவர், சேலம் மாவட்டம். அவர் லாரிகளில் இதை ஏற்றி வந்ததாக அவரும் கைது செய்யப்பட்டார். இந்த கழிவுகளை கொடுத்த, அதாவது கேரளாவை சார்ந்த நிதிஷ்ங்கிறவர் அவரையும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனால 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட்டு அங்கு மீண்டும் அதில் வேற சுகாதாரத்துறை மூலமாக அந்த பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்படும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு கழிவுகள் அகற்றப்படும் இடத்திலையும் ஒவ்வொரு கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அங்கே முகாமிட்டிருக்காங்க. இவங்களுக்கு உதவியாக நெல்லை மாவட்ட நிர்வாகம் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அர்பித் ஜெயன் தலைமையில் அனைத்து துறைகள், அதாவது சுகாதாரத்துறை, அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம், காவல்துறை, வருவாய்த்துறை ஆகிய அதிகாரிகளோட குழுவினர் இந்த கேரள அரசுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சுமார் 20 டிப்பர் லாரிகள் கேரளாவில் ஏற்றுவதற்கு உண்டான அந்த ஜேசிபி வாகனங்கள் அனைத்துமே இந்த பகுதியில் வாடகைக்கு அமர்த்தப்பட்டு அந்த கழிவுகளை ஏற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. இன்று மாலைக்குள்ள இந்த கழிவுகள் அனைத்துமே ஏற்றப்பட்டு விடும் என கேரள அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.